மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 73,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணை நாளை முழு கொள்ளளவை எட்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனால் 12 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. 124.80 உயரம் கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணை முழுமையாக நிரம்பியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணைக்கு 53,016 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் பாதுகாப்பு கருதி 52,807 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் கபினி அணைக்கு 24,321 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் 25,022 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு 80,000 கன அடி நீர் வருகிறது. இதனால் ஒகேனக்கலில் 72,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அங்குள்ள அருவிகளே தெரியாத அளவிற்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் சுற்றுலா பயணிகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு 77,807 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்று காலை வினாடிக்கு 35,000 கன அடியாக இருந்த சேலம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இரவில் 73,000 கன அடியாக அதிகரித்தது. இதனால் 120 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 118.11 அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக மாலையில் வினாடிக்கு 18,000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. அதிக நீர்வரத்து காரணமாக அணை முழு கொள்ளளவை நாளை எட்ட வாய்ப்பு இருப்பதால் தற்போது 25,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 700 கன அடி நீரும் வெளியேற்றப்படும் நிலையில் அணையின் நீர் இருப்பு 90.487 TMC-ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே காவிரி ஆற்றில் வினாடிக்கு 73,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் 12 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிஷா கடற்கரை பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தஞ்சை, கோவை, தேனி, நீலகிரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குமரி மாவட்டம் கோதையாறில் 9 சென்டிமீட்டரும், கோவை மாவட்டம் சின்னக்கல்லார், வால்பாறையில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழையால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் அபாய அளவை தாண்டி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.